இப்போ நம்ம ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது எப்படி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான். இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன். அவங்க வந்து அவங்ககிட்ட லைனிங் ப்ளவுஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து இதில் வந்து 1/2 இன்ச்சு லூஸ் வச்சு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். முதல்ல நான் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. பாடி அளவு நான் எப்படி எடுக்கிறேன்னா, ப்ளவுஸை நல்லா நீட்டாக இப்படி பண்ணிக்கிட்டு கையெல்லாம் மேலே பக்கமாக எடுத்து விட்டுணும். எடுத்து விட்டு தான் இந்த அளவு கிடைக்கும் நம்மளுக்கு. இன்ச்சு டேப் இங்கேருந்து இந்த ஹார்ம் ஹோல் இருக்கு இல்லைங்களா, இந்த சைட்லேருந்து இங்கே வரைக்கும் வச்சோம்னா இதில் வந்து 20 அளவு வந்து 20 வருது. 20 இன்ச்சு வருது. இதில் வந்து ஒரு 3 இன்ச்சு கூட்டிப்போம். ஏன்னா இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு, இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சு. அதனால் 3 இன்ச்சு கூட்டி 23 வைக்க போகிறேன். அது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட போகிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் 23.5 இன்ச்சு வைக்க போகிறேன். எப்படி மார்க் பண்ணுறேன்னு பார்க்கலாம். லைனிங்கு வந்து கரை சைடு வந்து மடிக்கிறேன். நான் எப்படி கட்டிங் போடுவேன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 23 இதில் மார்க் பண்ணிட்டு கரை சைடு மடித்து 4ஆக மடிச்சிருக்கேன். 23. அதே மாதிரி கீழே பக்கம் வெட்டிக்கலாம். 23 மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறது கைக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். கைக்கு எக்ஸ்ட்ராவே இருக்குது. வந்து 23 இன்ச்சு மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. வந்து கை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கை கட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பாடி கட் பண்ணலாம். 4ஆக மடிச்சிருக்கேன். கரை பக்கம் இந்த பக்கம் இருக்குது. இந்த ப்ளவுஸ் வந்து பார்டர் வர ப்ளவுஸ், அதால் 1/2 இன்ச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு தச்சு திருப்பிட்டு வைக்க போகிறோம். அலோ ப்ளவுஸில் கை எடுத்து போட்டுக்கலாம். பேக் சைடு எடுத்து போட்டுக்கிறேன். தையலுக்கு இந்த 1/2 இன்ச்சு தான். அதே மாதிரி இங்கே வந்து கரெக்டான அளவு. இது தையலுக்கு இங்கே பாருங்கள், இது கரெக்டான அளவு. ஒரு 1.5 இன்ச்சு பக்கம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம், எக்ஸ்ட்ரா தையல் போகிறதுக்காக. இந்த ஷோல்டர் நல்லா இழுத்து விட்டு இங்கே கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ரெடி அளவு. அதில் ஒரு 1/2 இன்ச்சு வந்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விடுறேன். அதே மாதிரி இங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே எக்ஸ்ட்ரா விடுறேன். எக்ஸ்ட்ரா வர பீஸ் வந்து அப்புறம் கட் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து ஒரு கர்வ், இதுதான் கையோட அளவு. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃபுல் ஆர்ம்ஸ்க்கு. பார்த்துக்கோங்க ஷேப்பு. இதை வந்து கட் பண்ணிடுவோம். இதை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு அர்க்காட் பண்ணிக்கிறேன் சென்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக. இப்போ உள் பக்கம் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து உள் ஆர்ம்ஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு பக்கம் பிடிச்சி இதில் ஒரு அர்க்காட் ஃப்ரண்ட்டுன்னு தெரியறதுக்காக. இப்போ பாருங்கள், உள் ஆர்ம்ஸ் கட் பண்ணது தெரியுதா தனியாக? ஓகே, கை எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து பாடி வந்து கட் பண்ண போகிறேன். இப்போ அந்த கட் பண்ண பீஸை நல்லா பிரிச்சுட்டு 2ஆக மடிக்க போகிறேன். நீட்டில் ஆப்போசிட் சைடில் பார்டர் வருது, கரை பக்கம். கரெக்டாக மடிச்சுட்டு
ஓரமாக தேய்ச்சி விட்டு இப்போ வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த ஷோல்டரில் பிடிச்சிட்டு கீழே இங்கே டாட் பிடிக்கிறீங்களா அந்த இடத்த பேக் சைடு பிடிச்சி இங்கே மடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு நான் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுறேன். இங்கே ஷோல்டருக்கு இது ரெடி அளவு, இது அங்கே பிடிக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியாச்சு. நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஒன்றா சேர்த்து தான் கட் பண்ணுவேன், தனித்தனியாக கட் பண்ண மாட்டேன். கிராஸ்க்கு மட்டும்தான், கிராஸ் பீஸ் போட்டால் மட்டும் தனியாக வச்சு கட் பண்ணுவேன். பாருங்க, மார்க் பண்ண அளவு கரெக்டாக மடிச்சாச்சு. இந்த ஹார்ம் ஹோல் சைடு இங்கே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, இங்கே கரெக்டாக வச்சுட்டு இங்கே இது வந்து ரெடி அளவு, இது வந்து தையலுக்கு ஹார்ம் ஹோல் மார்க் பண்ணியாச்சு. பேக் சைடு வந்து 2 டாட்டுக்கு சென்டராக பிடிச்சிட்டு பேக் நெக்கு மார்க் பண்ணுறேன். இது வந்து ரெடி தையலுக்கு ஒரு 1/2 இன்ச். இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போ வந்து நெக் மார்க் பண்ணலாம். ஃப்ரண்ட் நெக் கொக்கி பக்கம் எடுத்து ப்ளவுஸு இப்படி அழகாக நீட்டாக எடுத்து விட்டு இந்த ஷோல்டர் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து கரெக்டாக எடுத்து வைக்கணும். இப்படி நீட்டாக எடுத்து விட்டால் நம்மளுக்கு ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். இது வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து இது பேக் நெக்கை விட பெருசாக இருக்குது, அதனால் மார்க் இங்கே பின்னாடி ஒரு டாட் வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப அதை மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடு. இப்போ ஷோல்டர் அளவு இங்கே எடுத்தாச்சு. இப்போ ஷோல்டர் மார்க் பண்ண போகிறேன். இந்த பக்கம் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச், இந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச் அளவு விட்டுட்டு இப்போ மார்க் பண்ணுறேன். இங்கே ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ இது ஃப்ரண்ட் நெக்கு இறக்கமாக இருக்கிறதுனால இது திரும்ப பின்னாடி மார்க் பண்ணிக்கலாம். இது பேக் நெக்கோட அளவு ஸ்கொயர் போட்டுட்டு பேக் நெக் நல்லா ரவுண்டாக வச்சு இப்படி வரைஞ்சிக்கலாம். ஷோல்டர் மார்க்கும் இது ஹார்ம் ஹோல் மார்க்கும் ஒன்றா சேர்த்து ஒரு வந்து ஹார்ம் ஹோல் ரவுண்ட் வந்து வரைய போகிறேன். இங்கேருந்து சென்டர், இங்கேருந்து ஓரளவுக்கு சென்டர் பண்ணிவிட்டு இது ஹார்ம் ஹோல் ரவுண்டு. இப்போ வந்து பேக் நெக் மட்டும் கட் பண்ணிடலாம். ஹார்ம் ஹோலும் பேக் நெக்கு, ஃப்ரண்ட்டு வந்து பேக் சைடு வச்சு கட் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறதுல ஒரு கட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் நெக் கட் பண்ணிக்கிறேன். பேக் நெக் மட்டும் கட் பண்ணிட்டேன்னா ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்துடலாம்.
ஃப்ரண்ட் நெக் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட்டு இதை எடுத்த உடனே ஃபஸ்ட்டு வந்து உள் ஆர்ம்ஸ் மார்க் பண்ணிடணும், இல்லைன்னா அதை மறந்துடும். முதல்ல ஹார்ம் வால் கட் பண்ணி எடுத்த உடனே ஃப்ரண்ட் சைடு வந்த உடனே உள் ஆர்ம்ஸ் அளவு வச்சுட்டேன். இருந்தாலும் திரும்ப வச்சு ஃப்ரண்ட் நெக் வச்சு மார்க் பண்ணிக்கோ. பாருங்க, இதான் ஃப்ரண்ட் நெக். ஒரு நிமிஷம். ஃப்ரண்ட் இப்போ கட் பண்ணியாச்சு. உள் ஆர்ம்ஸ் ஒரு 1/2 இன்ச் அளவு போல. ஓகே, ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த ஷேப் வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவு இங்கே விட்டுட்டு, இங்கே வந்து கரெக்டாக இங்கே தையல் வருது. இங்கேருந்து ஒரு 1 இன்ச், ஏன்னா இங்கே டாட் பிடிக்கணும் இல்லைங்களா 1/2 இன்ச்சு, அதுக்காக இங்கே 1 இன்ச் விட்டுருக்கேன். இங்கே ஒரு மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சென்டர் டாட் அண்டை பிடிச்சிக்கிட்டோம். இங்கே ஷோல்டர் தையல் அண்டை பிடிச்சிக்கிட்டு இதை வச்சு இங்கே சென்டர் மார்க் பண்ணணும். இங்கே சென்டரில் பிடிச்சிட்டு இங்கே தைக்கிறதுக்கு விட்டுட்டு இங்கே வந்து தையல், இந்த தையல் இருக்கிற இடம் ரெடி அளவு. இது வந்து தையல் போடுறதுக்கு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச். அதே போல் இங்கே சைடில் இங்கே கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு இங்கே வந்து இங்கே 1/2 இன்ச்சில் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. இங்கே மார்க் பண்ணி கரெக்டாக இது ரெடி. இங்கே வந்து தையலுக்கு. இப்போ இது மூணுத்தையும் நம்ம ஒன்று சேர்க்க போகிறோம். இப்படி தான் நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணுவேன். பாருங்க, இது பேலன்ஸ் இருக்கிறது ஷேப்புக்கு. ஷேப் அளவு பாருங்க, இவ்வளோ இருக்குது. இது எக்ஸ்ட்ரா மடிக்கிறதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு வெட்டுவேன். கீழே வந்து எக்ஸ்ட்ரா இருக்க துணி வந்து கீழே மடிச்சிக்கலாம். இது ரெண்டாக கட் பண்ணிடுறேன். ஷேப்பு வச்சிருவோம். இங்கே சென்டர் டாட்டு இது பாருங்க, இந்த பிட்டை வந்து இது 3 பாகமாக பிரிச்சுக்கிறேன். பாருங்க, இதை 3ஆக பிரித்து சென்டர் டாட் மார்க். இதே மாதிரி இதை இங்கே தையலுக்கு விட்டுருவீங்களா அந்த அளவுக்கு விட்டுட்டு 2ஆக மடித்து தையலுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இங்கே இப்படி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். கீழே தான் கொஞ்சம் கம்மியாக வரும், மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி. அதே மாதிரி ஹார்ம் ஹோல் சென்டராக ஒரு கட் பண்ணியாச்சு. இது வந்து இவங்களது வந்து 2 ப்ளவுஸ் இருக்குது. இதை போட்டு நான் இதை அப்படியே கட் பண்ணிப்பேன். இப்போ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் தனித்தனியாக போட்டு கட் பண்ணுறேன். இப்போ வந்து லைனிங் கிளாத்தை போட்டுடலாம். கை எடுத்துக்குவோம். முதல்ல வந்து கை கட் பண்ணி கைக்கு வந்து துணி பத்தாது, ஒட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த பக்கமும் வெட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை லாஸ்ட்டாக கொடுத்துக்கலாம். வந்து இது பிட்டு வந்து ரெடி பண்ணலாம். இது வச்சிடறேன் போதும். இது பேக் நெக்.
பேக் சைடு இடுப்புக்கு வந்து பார்டர் சின்ன பார்டர் தான் வருது. சரி வச்சிடலாம். இங்கே 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் இல்லைங்களா, இந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு இதை வந்து தச்சு திருப்பிடலாம். பார்டர் இருக்கிறதுனால இதை அப்படியே உள்ள தச்சு இது பாருங்க எங்கே வைக்கிறேன் பாருங்க, இங்கே தச்சு திருப்பிடுவோம். அதனால துணி கம்மியாக தான் வச்சுருக்கேன். இப்போ இதை வெட்டிக்கலாம். இந்த பிட்டு கை கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கலாம். இந்த துணி நிறைய இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவேன். தச்சுட்டு அப்புறம் எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணிடுவேன். ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ்ஸு கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷேப் எடுப்போம். இங்கே வந்து ஓரத்தில் வரும் இல்லைங்களா தையல் டாட் டாட்டாக அந்த மாதிரி துணி இருக்குது. இது கரெக்டாக இப்போ வச்சுட்டேன். இப்போ ஷேப் இவ்வளோ தான் தேவைப்படும். இன்னும் டாட் பிடிக்கிறாங்களா அந்த இடத்துல இவ்வளோ துணி மிச்சமாகும். ஷேப்புக்கு துணி வெட்டியாச்சு. இந்த பிட்டு வந்து ஸ்லீவுக்கு ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வச்சுக்கலாம். நாலு பீஸ் இருக்கு. நெக்குக்கு இதெல்லாம் கிராஸ் பீஸுக்கு கொக்கியை பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இது எக்ஸ்ட்ரா பீஸ் வச்சு. இப்போ வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இது ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் திரும்ப அப்லோட் பண்ணுறேன். இப்போ இதை எடுத்து வச்சுட்டு கிழிச்ச சாரீஸ்லாம் ஓரம் அடித்து இன்றைக்கி மடித்து வச்சுட்டு அப்புறமா தான் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உட்காருவேன். இந்த கட்டிங் வீடியோ எல்லாருக்கும் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.